மாமியார் மருமகள் ஒரு உணர்ச்சி கதை. திருச்சியில் பெரிய வீடு. அந்த வீட்டின் தலைவி மீனாட்சி அம்மாள். ஒழுக்கம், மரியாதை, குடும்பம், இதுதான் அவருக்கு உலகம். அவருடைய மகன் அர்ஜுன் சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அங்கேயே அவன் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான் நிலா என்ற பெண்ணை. நிலா சிரிப்பே உயிர் மாதிரி இருக்கும். ஆனால் அவள் சிட்டி வாழ்க்கையில் வளர்ந்தவள். காலை 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுறது எல்லாம் அவளுக்கு தெரியாது. முதல் நாள் வீட்டுக்கு வந்ததும் மீனாட்சி அம்மாள் குளிர்ந்த முகத்தில் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க, வீட்டு பழக்கம் கற்றுக்கணும். நிலா அமைதியாக தலையாட்டினாள். ஆனால் தினமும் ஏதாவது குறை. சாம்பாரில் உப்பு அதிகம், புடவை சரியாக கட்ட தெரியாதா, ஃபோன் தான் முக்கியமா? அர்ஜுன் நடுவில் சிக்கிக்கிட்டான். ஒரு நாள் இரவு நிலா அறையில் ஒளிந்து அழுது கொண்டிருந்தாள். அதை வெளியிலிருந்து கேட்ட மீனாட்சி அம்மாள் ஒரு நிமிடம் நின்றார்கள். அடுத்த நாள் காலை நிலா வழக்கம் போல சீக்கிரம் எழுந்து சமையல் செய்ய முயன்றாள். அப்போது திடீரென தலை சுற்றி கீழே விழுந்தாள். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். டாக்டர் மெதுவாக சிரித்து சொன்னார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க அம்மா ஆக போகிறாங்க. அர்ஜுன் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டான். ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சியானது மீனாட்சி அம்மாள். அமைதியாக வெளியே போய் தனியாக அழுதது. அர்ஜுன் கேட்டான், அம்மா என்னாச்சு? அவங்க மெதுவாக சொன்னாங்க, நான் மருமகளை மட்டும் பார்த்தேன். ஆனால் இவ்வளவு நாள் என் மகளை பார்க்கவே இல்லை. அந்த நாள் முதல் எல்லாம் மாற ஆரம்பித்தது. காலை எழுந்த நிலாவுக்கு காஃபி கொண்டு வந்தது மாமியார் தான். மெதுவா பண்ணு, உனக்கும் குழந்தைக்கும் கஷ்டமாகக்கூடாது. நிலா அதிர்ச்சியோடு பார்த்தாள். சில மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்த நாள். நர்ஸ் குழந்தையை கொண்டு வந்து மீனாட்சி அம்மாளிடம் கொடுத்தார். அந்த சிறிய குழந்தை விரலை பிடித்தவுடன் அவங்க கண்களில் நீர். இந்த வீட்டுக்கு நீ வந்ததால் தான் இந்த சிரிப்பு திரும்ப வந்திருக்கு. நிலா அழுதபடி அவர்களை அணைத்து கொண்டாள். அந்த வீட்டில் அன்றைக்கு முதல் மாமியார் மருமகள் சண்டை இல்லை. அம்மா மகள் பாசம் மட்டும்தான் இருந்தது.